தமிழகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீர்மூழ் பந்தலை வந்து திறக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பகுதியிலுமே வந்து திறந்துருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு மதுரை மத்திய பகுதிக்குட்பட்ட மாப்பாளையத்திலையும் ஆரப்பாளையத்திலையும் இது நீர்மூழ் பந்தலை வந்து திறக்கிறோம். இது மக்களுக்கு பிரயோஜனமாக தான் கேட்டிங்கன்னா, தண்ணி எப்பவுமே தேவைதான். அந்த தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க. இது ஒரு ஒரு சோசியல் ஒர்க்காக, ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக தலைமையின் உரிமையை ஏற்று வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்குறேன். இல்லை, மத்திய தொகுதியில் வந்து சார் இது பிரதானமாக இன்னைக்கு மதுரை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியாளர்கள் மதுரையை வந்து பார்க்காம விட்டாங்க. இருவேறு அமைச்சர்கள் இருந்து இதை வந்து முறையாக நம்ம வந்து சரி செய்யணும்னா, இன்னைக்கு தான் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆனவல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் ஆட்சி எடுத்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் 26 நாட்களே ஆயிருக்கு. இப்போ மதுரை மத்திய பகுதியில் பிரதானமாக இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை தொடர்ச்சியாக வருது. இன்னைக்கு வருது. நாங்கள் வந்து உடனடியாக எங்கள் பகுதியை சார்ந்த அதிகாரிகளும் நாங்களும் தொடர்பு கொண்டு அதை வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு கொடுத்தாலும் அதை வந்து முழுமையாக சரி செய்ய முடியாத காரணம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் இங்கே நடந்த மாநகராட்சி நடந்த முற்றிலும் நடந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஊழல் தான் இது காரணம். ஏன்னா மாநகராட்சிக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு முறையாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பெருகக்கூடிய இந்த பூமியில ஒரு சுற்றுலா தலத்துல பாதாள சாக்கடையை முதல் வந்து மையமாக சரி செஞ்சிருக்கணும். இவங்க அதெல்லாம் சரி செய்யல. இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் வந்து முழுக்க மேயரின் கணவர் என அவரே வந்து பாத்தீங்கன்னா சிறை சென்று திரும்பி இருக்கிறார். அந்த பணத்தை மக்களோட வரி பணத்தை கொள்ளடித்த காரணத்தினால இங்க முழுமையான பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை. கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்போது வந்து இது மதுரைக்கு வந்து பிரதானமான தேவையாக இருக்கின்றது, ஒரு சவாலாகவே இருக்கின்றது. இப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் ஆட்சிக்கு பிறகு பட்ஜெட் போட போறாங்க. கண்டிப்பாக மதுரைக்கு முற்றிலும் நிரந்தர தீர்வாக பாதாள சாக்கடை திட்டத்துக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டமன்றத்தில் பேசப்படும். அதுக்கான ஃபண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கப்படும், அது நிறைவேற்றப்படும் பாக்குறேன். அப்பதான் இது வந்து சரி செய்ய முடியும். அதிமுக இப்ப கூட 3 எம்எல்ஏ போறாங்க. திமுக எதிர்கட்சி இந்த மாதிரி போயிட்டாங்க. அண்ணாமலை வந்து எம்பி கொடுத்திருக்காரு. அவரும் இளைஞர், விஜய் சாரும் இளைஞர். அண்ணாமலை மிஸ்ஸஸ் விஜயா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு அரசியல் காலம் நம்ம கடந்த தேர்தல் நடந்து இப்பதான் பார்த்து 25 தமிழ்நாடு அரசியல் இப்ப எப்ப வரைக்குமே டிஎம்கேவா தாவேகா தான். விஜய் சார் சொல்ற மாதிரி டே 1ல இருந்து அதை தான் சொன்னோம். நேற்று பாத்தீங்கன்னா எக்ஸ் டெப்டி சிஎம் சொல்லியிருக்காரு, நாங்களே பார்க்காம விட்டோம், எனக்கே புரிதல் இல்லாம இருக்கு. அவர் அப்ப பார்க்கும்போது தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக விஜய் சார் அவர்களின் பின்னால் இருக்கிறாங்கன்றது தேர்தல் வந்து நிர்ணயிச்சிருக்குது. யார் வேணா வரலாம். நீங்க பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் கூட பார்ட்டி ஆரம்பிக்கலாம், கார்த்திக் பார்ட்டி ஆரம்பிச்சாரு, புரியுதா, கமலஹாசன் பார்ட்டி ஆரம்பிச்சாரு. இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க அதான் பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இப்ப தமிழக அரசியல் களத்துல ஒரு இருவேறு திராவிட பார்ட்டியா இருந்த தமிழ்நாட்டை ஒரு வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்லாட்சி தர வேண்டும் சொல்லி இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு சொன்னா, முழுக்க தமிழக அரசியல் இன்னைக்கு சட்டமன்றம் எப்படி இருக்கு? யார் ஆளுங்கட்சி, யார் எதிர்கட்சி? தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறார். ஆப்போசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டெப்டி சிஎம் இருக்கின்றார். இதுதான் அரசியல் களமா பார்க்கப்படுது. இளைஞர்களை வந்து பெருசா கவர்றதுக்கு எல்லாரும் கவராங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஜிக்கு வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜென்ஜி மாநாடு நடத்தணும் அப்படி. இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஜி எங்க கூட வந்துனா வர முடியாது. இன்னும் கடந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு சகோதரன், அந்த பையன் 13 வயசு, அவன் வந்து ஒரு விஷயத்த வந்து கோட் பண்றான். 13 ஆமா தெளிவா வந்து எனக்கு வந்து அடுத்த 31ஆம் தேர்தலில் எனக்கு வந்து 18 வயசா இருக்கும், அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு வாக்களிப்பேன். அப்ப இன்னைக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய நீங்க வந்து அடுத்த முறை வாக்களிக்க போற மக்கள் மன்றத்தில் கூட விஜய் சார் தான் நல்லாட்சி தருவார்கள் என்பது மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இது 25 நாள் ஆட்சியை பார்த்தோமா இல்லையா? நேரடியா வந்தாலும் அமித்ஷா மோடி எல்லாம் சந்திச்சுட்டு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப ஸ்டில்லும் வரை வந்து 12 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க.
நீ யாரோட போட்டின்னு சொல்றீங்க? அண்ணா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இன்னைக்கு எதிர்கட்சியா மாறி. அதான் நான் சொல்றேன், தாவேக்காவா டிஎம்கேவா தமிழக வெற்றி கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா தான் போட்டி இன்னைக்கு இருக்குது. இந்த போட்டி களம் தான். இதை தாண்டி மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணா இன்னைக்கு 215 சீட் வந்திருக்கும். இப்ப வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நீங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து தமிழக வெற்றிகள் பெறும். அப்ப எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றம் தான் அமையும். நீங்க இதுல அண்ணாமலையை கோட் பண்ண காரணம் என்ன இருக்கு? களத்திலேயே இல்லாதவர்கள் ஏற்கனவே பாஜக 2 விழுக்காடு சார் தமிழ்நாட்டில். இதை திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக இந்த பாஜக வளர்த்து விட்டுருச்சு. பாஜகவிலேயே இடம் இல்லாதவர், பாஜகவிலே அங்கீகாரம் கொடுக்காதவர், பாஜகவிலே வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்தா ஜெயிக்கணும்னு நினைக்காதவங்க ஒரு பார்ட்டியை ஓபன் பண்ணிருக்கான்னு சொன்னா இவர் மக்கள் வர மக்கள் பார்க்க போறாங்க. இந்த அரசியல் களத்துல நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஒப்பிடுறதுக்கு இப்ப புதுசாக வந்திருக்க இயக்கம் வந்து பெரிதல்லன்னு பாக்குறேன். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் வந்து பொது இடங்கள்ல வந்து நிகழ்ச்சிகள்ல வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பச்சை வந்து இது மாதிரி குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட நிலையில இந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? திமுக நம்ம கடந்த முறை சொன்ன மாதிரி திமுக RSS ஓட பி டீம், எடப்பாடி பாஜகவோட ஏ டீம். இதை நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இவங்க சும்மா வந்து எதிர்மறையா காட்டிக்கிறாங்க. முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க சோசியலிசத்தையும் செகுலரிசத்தையும் சமூக நீதியும் பேசுறாங்க. ஆனா திமுகவோட கோட்பாடு அது கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனைனா உடனே போய் பாஜக கிட்ட போய் கைப்பிடித்து நிற்பது, அங்க போய் அடிமை சாசனத்துல கையெழுத்து போடுறது திமுக வேலை. நீங்க கடந்த கால அரசியல் எடுத்து பாத்தீங்கன்னா பாஜகவோட சித்தாந்தம் இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. ஆனா அவங்க போட்ட மக்கள் மன்றத்தில் போட்ட பிளான் என்ன? நாங்க வெளியிடுறோம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இவங்க வெளியில வந்தா ஆபத்துன்றாங்க. இது யாரோட சித்தாந்தம்? அப்ப பாஜகவுக்கும் RSSக்கும் இவங்க பயப்படுறாங்க. நீங்க மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவரோட மறைவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நாணயத்தை வெளியிடுறாங்கன்னு சொன்னா தமிழ் அவங்க கூடிய இருக்கக்கூடிய கீவீரமணி போன்ற ஐயா அவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவங்க யாரை கூட்டம் வெளியிடுறாங்க? ப்ரோ RSSலே பிறந்து RSSலே வளர்ந்து வர கூட்டம் வெளியிடுறாங்க. அப்ப முழுக்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு பாஜகவுக்கும் வந்து இவங்க ஒரு மையமா காட்டுகிறத தவிர இவர்களுக்கு பிரச்சனை RSS போய் மண்டியிட்டு நிற்பதான் திமுகவோட பழக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ஒரு பொருளாதாரமும் கொடுக்கல, தமிழ் வளர்ச்சிக்கு வந்து பொருளாதாரத்தை ஒழுக்கலன்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. நீங்க வந்து பொருளாதார கூட்டத்துக்கே போவானான்னு சொல்லி வீடியோலாம் போட்டார். இதுன்னு கேட்டீங்கன்னா எந்த முதலமைச்சருமே போவானான்னாங்க. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா, அவங்க அமைச்சரவைக்கு பிரச்சனை, அவங்க ஆட்சிக்கு பிரச்சனைனா நிதிஷ்குமார் கூட இருக்கிறவர் கூட போய் பீகார்ல நிற்பாரு. ஏன் வந்து ஸ்டாலின் நான் வந்து மோடி கையை பிடிச்சி நிற்பேன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக. நான் கேட்கிறேன், நீங்க கடந்த ஆட்சி காலத்துல மதவாத அரசியல் உள்ள வரப்போது, பாஜக உள்ள வரப்போது, நம்ம எல்லாம் இந்தியா கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும், நாட்டில் வந்து சமூக நீதி பாதுகாக்க வேண்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம் செகுலரிசம் நாட்டில் வந்து விலப்படணும்னு சொல்லி நீங்க காங்கிரஸை வந்து இந்தியா கூட்டணியில் ஆதரிச்சு இருந்தீங்க. இப்ப ஏன் 8ஆம் தேதி நீங்க காங்கிரஸ் கூட்டணியை புறக்கணிக்கிறீங்க? அப்ப என்ன காரணம்? நீங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சி வரணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாஜக போயிட்டு நீங்க வந்து அமைச்சரவையில போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே திமுக பழக்கப்பட்டது. வாஜ்பாய் பீரியட்ல, அடல் பிகாரி வாஜ்பாய் பீரியட்ல அமைச்சரவையில இருந்து முரசொலி மாறன் அவர்கள்லாம் இறந்து சுடுகாட்டு வாசல்ல வந்து வாஜ்பாய் உட்காரக்கூடிய நிலைமையில திமுக இருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டுல பாஜக வாழ்க, மோடி வாழ்க, தாமரை வாழ்கன்னு சொன்னவர்கள் திமுக. முழுக்க எடப்பாடி பாஜகவோட இருக்கிறாரு. இவங்க பாஜகவோட மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக இடம் இல்ல, ஒண்ணுமில்லாத அண்ணா நீங்க சொல்ற மாதிரி பல எம்எல்ஏக்கள் அதிமுக எங்க இருக்கு களத்துல? டெய்லி கொத்தா ஆளுங்க வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க போற பகுதியெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லா பக்கமும் வராங்கன்னு சொன்னா, மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி வரும் 2031 தேர்தலில் ஒரு எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு, சம்பத் பிளஸ் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருந்து அதிகமா சேர்ந்துட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க செய்யறாங்கன்னா இந்த நிலைப்படப்ப அதிமுக அவருடைய
எடப்பாடி பழனிசாமியோட தலைமையிலான கட்சியோட நிலைதான் அப்படின்னு காணா போச்சு. நீங்க வந்து மாண்புமிகும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க உருவாக்கப்பட்ட இயக்கம் சார் இந்த இயக்கம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தொண்டனால் உருவாக்கப்பட்டது. நீங்க வந்து அதிமுக தொண்டரால் உருவாக்கப்பட்டுதான் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து கொண்டு வந்து இந்த இயக்கத்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்த மேடம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராளுமன்றத்தில் வெறும் 3வது பெரிய இயக்கமாக வச்சிருந்தாங்க. இதையும் தாண்டி 234 தொகுதியில ரெட்டையில போட்டுட்டு ஜெயிச்சவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டவங்க. இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன? எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி அவர் வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னா ஏற்கனவே அந்த மேடம் சசிகலா அம்மா வந்து ஒரு 4.5 வருஷம் கடன் கொடுத்தாங்க அந்த ஆட்சியை வச்சுதான் அவர் வந்து முதலமைச்சரா இருந்தார். எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கல. நீங்க சட்டமன்ற தேர்தலில் தோத்தார், பாராளுமன்ற தேர்தலில் தோத்தார், இடைத்தேர்தலில் தோத்தார், உள்ளாட்சி தேர்தலில் தோத்தார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோத்தார். அப்போ தொடர்ச்சியாக ஒரு பார்ட்டி வந்து தோல்வியை சந்திக்குதுன்னா மக்கள் மன்றத்தில் அங்கீகாரம் இல்லை என்பதை அதிமுக தொண்டர்கள் உணர்றாங்க. அதிமுக இருக்கக்கூடிய எம்பிகளும் எம்எல்ஏக்களும் அந்த நிர்வாகிகளும் உணர்றாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? இப்போ அதிமுகவை திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு, திமுகவை கூர்மையாக எதிர்ப்பதற்கு, திமுக செய்யக்கூடிய ஊழலை வெளிப்படுத்துவதற்கு, ஏன்னா திமுக எதிர்மறையிலே வளர்ந்த தொண்டர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ யாரை கரெக்டா செலக்ட் பண்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சார் அவர்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு எல்லாம் வராங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் களத்துல இல்ல சார் அவர்கள் சொல்ற மாதிரி மற்றும் பலர்ல தான் அவங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஸ்டாலின் உட்பட எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது. நேற்று முதற்கொண்டு அதை பேசி இதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? அவங்க கூட்டணியில தான் வந்தாங்கன்றத ரிப்பீட்டடா எல்லா வேலைகள்லயுமே நான் கேட்கிறேன் சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றதுக்கு வந்து என்ன ஒரு கூச்சமா இல்லையா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிர்மறையிலே வந்தது திமுக. ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளோட தலைவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? பெரிதும் அறியக்கூடிய பேராசிரியர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவர் காதர் மொய்தீன் தலைவர் அவரோட விளக்குரை என்னவா இருக்கு? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உதயநிதி ஸ்டாலினும் முத்துவேல் கருணாநிதி முன்வைத்தார்கள். அசிங்கமா இல்லையா? தமிழ் அப்ப நீங்க வந்து நீங்க களத்திலேயே இல்ல, எங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு சொன்னா இங்க மக்கள் ஆட்சி நடக்குது. பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறோம். 144 எம்எல்ஏகள் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து ஸ்பீக்கர் முன்னார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை நிரூபிச்சு ஆட்சி நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் எந்த தயவில் ஆட்சி நடக்குது? நீங்க முழுக்க இந்த ஆட்சியை இவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்குள் வைக்கணும் முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நான் இஸ்லாமின் பாதுகாவலன் சொல்லி வாய்ச்சவடால் விட்ட திமுக காரர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சார் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நான் தான் அங்கீகாரம் கொடுப்பேன் இன்னைக்கு வந்து மினிஸ்டர் கொடுத்திருக்காரு. திமுக வரலாற்றுல கொடுத்திருக்கா கிடையாது. அப்ப முழுக்க இந்த இஸ்லாமிய மக்களை ஏமாத்திருக்கிறாங்க, பட்டியலின மக்களை ஏமாத்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை போன்ற இயக்கங்களுக்கு திமுகவுக்கு தானே சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்க, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, உதயநிதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ இந்த ஒரு சமூகத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் அங்கீகாரம் கிடைக்கணும். அவங்களை சார்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தால்தான் அந்த சமூகம் வளரும். அந்த சமூகம் வளர்ந்தால்தான் நாடு வளரும். அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்தரம் உயரும். இங்க இருக்கக்கூடிய கல்வித்தரம் உயர்ந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை நோக்கி போடணும். முழுக்க வந்தவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்குன்னு என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை வந்து ரொம்ப தெளிவாக மக்கள் நிறைவேற்றிருக்கிறாரு. என்ன சொல்றாரோ அதை செய்யறாருன்னு மக்கள் பாக்குறாங்க. தேர்தலுக்கு வந்து காங்கிரஸ் தேசிய கட்சி காங்கிரஸ் திமுக வந்து தேசிய கட்சி இல்லைன்றப்ப அவங்க பிஜேபி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா. நான் சொல்றேன், நான் கேட்கிறேன் சார், மக்கள் பிரச்சனைக்கு ஃபாதர் சன் மாப்பிள்ள எங்கனாச்சும் போய் பார்த்திருக்கீங்களா? ஏன் மைசூருக்கு படம் அடிக்கிறீங்க கஜினி முகமது மாதிரி? என்ன மைசூருக்கு போய் நீங்க 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சியை கொண்டு வர போனீங்களா? இல்ல மைசூர்ல போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்க போனீங்களா? எதுக்கு நீங்க போற? அங்க போய் யாரை சந்திச்சீங்க? அந்த RSS சார்ந்த நிர்வாகி யாரு? எதுக்காக நீங்க பாத்தீங்க? இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் தெரியல சார். நீங்க கனிமொழி மேடம் எதுக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க? ஏன் பாஜகவை சார்ந்து முயற்படுறாங்க? அப்ப என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி இயக்கமான காங்கிரஸ் அவர்கள் கூட எங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப நான் நாட்டோட பிரதமர் யார் வரணும், யாருக்காக ஓட்டு கேட்போம் அவர் புரிஞ்சுட்டு இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன? திருப்பி பாஜக. இது ஏற்கனவே மறைமுகமாக கள்ள கூட்டணி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வெளிப்படையாக போறாங்க. இதுதானே திமுகவோட ஸ்டெண்டே. திமுகவோட முழுக்க நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தரும் சொல்லக்கூடிய திமுக ஏன் செய்யாம இருக்கு? பாஜகவோட கள்ள கூட்டணி.
இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறேன்னு ஏன் செய்யாம இருக்கு பாஜகவோட கள்ள கூட்டணி? ஏங்க வக்பு சொத்துக்கு ஒரு சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வருது. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கர்நாடகால கூட வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணல. ஏன் நீங்க முந்திக்கிட்டு போய் நிக்கிறீங்க? அப்ப என்ன பாஜகவோட கொள்கையை உள்வாங்குறீங்க? பாஜகவோட கள்ள கூட்டணி. நீங்க சமூக நீதி பேசக்கூடிய இதே திமுக கடந்த காலத்துல பக்கத்துல இருக்க மாநிலத்துல முதலமைச்சருக்கு பாதிப்பு தான் தட்டி கேட்பேன்னாங்க. மம்தா பானர்ஜியோட நிலைமை என்ன? என்னாச்சும் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? உங்க கூட தானே இருந்தாங்க, உங்க இந்தியா கூட்டணியில் தானே இருந்தாங்க. அப்போ முழுக்க முழுக்க பாஜகவுக்கு கைப்பாவையாக, பாஜகவுக்கு சேவகர்களாக, பாஜகவுக்கு கள்ள கூட்டணி வைத்து திமுக செய்துன்றது இன்னைக்கு வந்து வெளிப்படையா இருக்கு. இன்னும் ஓரிரு மாதத்துல வந்து அது ரொம்ப வெட்ட வெளிச்சமா அமைச்சர்களை போறாங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எல்லா அமைச்சர்களும் களத்துல போய் இறங்கி ஒரு சாமானியனாக மக்களோட மக்களாக ஒரு ஆய்வை மேற்கொள்றாங்கன்னு சொன்னா மக்களுக்கு தேவை இருக்கு. இது வந்து மக்களோட பிரச்சனை. இன்னைக்கு அடித்தட்டு மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் ரொம்ப பாதிப்புல உள்ளாயிருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? அவங்களோட தேவையான அந்த இடத்துல இருந்து வந்தவங்க சார். நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் வந்து பாத்தீங்கன்னா மிட்டா மிராசுகள் கிடையாது, நீங்க ஜமீன்தார்கள் கிடையாது, பண்ணையார்கள் கிடையாது. நீங்க திமுக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர்லாம் பண்ணையார்கள், கீழே இறங்க மாட்டாங்க. அவங்க மக்களை வந்து திட்டத்தை கொடுத்தா ஓசி பஸ் விமர்சிப்பாங்க. நீங்க களத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்த கடவுள்கள் எல்லாம் விமர்சிப்பாங்க. இதுதான் வந்து திமுக. அப்ப எங்களுக்கு என்ன கத்துத்தரப்படுது? நீங்க மக்களோட மக்களா இருக்கணும், மக்களோட ஒன்றிணைய வேண்டும். அந்த அடிப்படையில ஒரு சாமானியனையில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கும் போது அவர் என்ன கஷ்டப்பட்டாரோ மக்கள் அந்த கஷ்டப்படக்கூடாது. மினிஸ்டர் போய் ஆய்வு செய்யறார், மக்களுக்கு நல்ல சேவை செய்யறான்னு பாக்குறேன். திமுக தோற்றது காரணமே திமுக காரங்களா அப்படின்னு வெளிப்படையா மேடையில தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை வந்து அவர் வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு பாக்குறேன். நான் கேட்கிறேன் சார், திமுக தோத்ததுக்கு திமுக வரக்கூடாது எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்களே. திமுக அராஜகங்கள், திமுக சட்ட ஒழுங்கு பாதிப்பு, திமுக அமைச்சர்களின் ஊழல். நீங்க ஆய்வு மேற்கொள்றத வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொள்றாங்க, என்ன பண்றாங்க என்ன தெரியும் கேக்குறாங்க. தமிழக வெற்றி கழக அமைச்சர்களுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, மக்களுக்கு என்ன தேவை இருக்கும் நிறைவேற்றணும். திமுக காரங்க மாதிரி நம்ம அறப்போர் இயக்கத்தில் வெளிப்படுத்துற மாதிரி இந்து அறநிலையத்துறை மினிஸ்டர் கொள்ளடிச்ச மாதிரி கொள்ளடிக்கிறதோ, இல்ல KN நேரு வந்து ஊழல் பட்டியலில் இருக்கிற மாதிரி ஊழல் பட்டியலில் இருக்கிறதோ இது வேலை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களே திமுக அரசாங்கம் வர வேணான்னு இருக்காங்க. அவங்க கூடுதலா அவங்க இயக்கத்தை சார்ந்தவங்களும் அதை நினைச்சிருக்காங்கன்னு வெளிப்படுத்துறாரு. சார் கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மதுரை மத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமாகவே பார்க்கப்படுது. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை சில விஷயங்களை சரி செய்யணும். நீங்கள் இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி கழிப்பறை புற சரி செய்யணும். கண்டிப்பாக நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலோட நிர்வாகத்தை வந்து கூப்பிட்டு பேசுகிறோம். அந்த கமிஷனரை கூப்பிட்டு பேசி என்ன தேவைகள் இருக்கோ 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான கோரிக்கையை நாங்கள் அங்கே வச்சு இதுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு என்ன செய்ய முடியுமோ சிறப்பான அந்த விஷயங்களை சரி செய்வதற்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதுக்கான ஃபண்டை கொண்டு வந்து சரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. ஜனதா பார்ட்டியோட லீடருக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு பெறுது, பிஜேபிக்கு விசேஷா இருப்பாங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்க ஏதோ ஒரு பார்ட்டி புதுசா வந்திருக்கு, கோர்ட்டு மூலியமா வந்து ஒரு பேரை வச்சு வராங்கன்னு சொல்றாங்க, இளைஞர்கள்லாம் சேர்றாங்க சார். நீங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும், யார் இருக்க வேண்டும். நீங்க இந்த இடத்துல பிஜேபி அதான் இது திமுகவோட ஸ்டைல். பிஜேபி திருப்பி நான் சொல்றோம், தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பிஜேபின்னு ஒரு மாயமே கிடையாது. இப்ப பிஜேபியை திருப்பி கொண்டு வரணும்னா திமுக தான் கொண்டு வரணும். இது வந்து திமுகவோட பிளான். பாஜகவை தமிழ்நாட்டில் யாரை வச்சும் வளர்க்க முடியல. ஏன்னா ஜெயலலிதா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியை வச்சு எப்படின்னா பாரதிய ஜனதாவை கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க, முடியல. எடப்பாடியை மக்கள் ஏத்துக்கல. அப்ப திமுக என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்க வந்து பாஜகவை கொண்டு வந்து வளர்த்தாங்க. இது வந்து பின்வாசல் வழியா பாஜகவை வளர்ப்பதற்கு எல்லாரும் பண்ற பிளான். தமிழ்நாட்டு மக்கள் மன்றத்தில் இது எடுபடாதுன்னு பாக்குறேன். தமிழகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீர்மூழ் பந்தலை வந்து திறக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பகுதியிலுமே வந்து திறந்திருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு மதுரை மத்திய பகுதிக்குட்பட்ட
மாப்பாளையத்திலையும் ஆரப்பாளையத்திலையும் இது நீர்மூர் பந்தலை வந்து திறக்கிறோம். இது மக்களுக்கு பிரயோஜனமானதானு கேட்டிங்கன்னா, தண்ணி எப்பவுமே தேவைதான். அந்த தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க. இது ஒரு ஒரு சோசியல் ஒர்க்காக, ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக தலைமையின் உரிமையை ஏற்று வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்குறேன். மத்திய தொகுதியில புகார்கள் இந்த குப்பைகள் சுத்தம் செய்யணும் அந்த புகார்கள் வருதா சார்? இல்லை, மத்திய தொகுதியில் வந்து சார் இது பிரதானமாக இன்னைக்கு மதுரை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சியாளர்கள் மதுரையை வந்து பார்க்காம விட்டாங்க. இருவேறு அமைச்சர்கள் இருந்து இதை வந்து முறையாக நம்ம வந்து சரி செய்யணும்னா, இன்னைக்கு தான் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆனவல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் சார் ஆட்சி எடுத்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் 26 நாட்களே ஆயிருக்கு. இப்போ மதுரை மத்திய பகுதியில் பிரதானமாக இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை தொடர்ச்சியாக வருது. இன்னைக்கு வருது. நாங்கள் வந்து உடனடியாக எங்கள் பகுதியை சார்ந்த அதிகாரிகளும் நாங்களும் தொடர்பு கொண்டு அதை வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு கொடுத்தாலும் அதை வந்து முழுமையாக சரி செய்ய முடியாத காரணம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் இங்கே நடந்த மாநகராட்சி முற்றிலும் நடந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஊழல் தான் இது காரணம். ஏன்னா மாநகராட்சிக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு முறையாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பெருகக்கூடிய இந்த பூமியில ஒரு சுற்றுலா தலத்துல பாதாள சாக்கடையை முதல் வந்து மையமாக சரி செஞ்சிருக்கணும். இவங்க அதெல்லாம் சரி செய்யல. இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் வந்து முழுக்க மேயரின் கணவர் என அவரே வந்து பாத்தீங்கன்னா சிறை சென்று திரும்பி இருக்கிறார். அந்த பணத்தை மக்களோட வரி பணத்தை கொள்ளடித்த காரணத்தினால இங்க முழுமையான பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை. கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்போது வந்து இது மதுரைக்கு வந்து பிரதானமான தேவையாக இருக்கின்றது, ஒரு சவாலாகவே இருக்கின்றது. இப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் ஆட்சிக்கு பிரகாரம் பட்ஜெட் போட போறாங்க. கண்டிப்பாக மதுரைக்கு முற்றிலும் நிரந்தர தீர்வாக பாதாள சாக்கடை திட்டத்திற்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டமன்றத்தில் பேசப்படும். அதுக்கான ஃபண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கப்படும். அது நிறைவேற்றப்படும் பாக்குறேன். அப்பதான் இது வந்து சரி செய்ய முடியும். அதிமுக இப்ப கூட 3 எம்எல்ஏ போறாங்க. திமுக எதிர்கட்சி இந்த மாதிரி போயிட்டாங்க. அண்ணாமலை வந்து எம்பி கொடுத்திருக்காரு. அவரும் இளைஞர்